எப்போதுமே சரி, நல்ல உழைக்கக்கூடிய திறமை கொண்ட ஒரே ராசினா கடகராசி தான். தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே ராசினா கடகராசி மட்டும்தான். தை பிறந்தால் வழி பிறக்க போகுதுங்க கடகராசி. எவ்வளவு ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, அந்த கஷ்டத்தை தூக்கி வீச போறாங்க கடகராசிக்காரங்க. லைஃப்ல பயங்கரமான வெற்றி தான். இனிமே தோல்விங்கிற விஷயம் நீங்க உங்களுக்கு சொல்லவே கூடாது. நல்ல ஒரு மாற்றம், எதிர்காலம் செம்மையா இருக்கு. பார்த்து திருமணம் நடக்காதவங்க திருமணம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். தை மாசத்துல கடகராசிக்காரங்க காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே இருக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எப்படிப்பட்ட வழக்குகள் இருந்தாலும் சரி, அது உங்க பக்கம் இப்ப தீர்ப்பு எழுதப்படுகிறது. படிப்பு கல்வியில் அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுமானலாம் கண்டிப்பா எழுதுங்க. கண்டிப்பா குடும்பத்துல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அரசாங்க வேலை தேடி வரும். வெளிநாட்டுல வேலை பார்க்குற அனைவருக்கும் சொல்றேன், பயங்கரமான ப்ரொமோஷன் இருக்கிற ராஜா விட்டுறக்கூடாது. வீடா, இடமா, பூமியா, சொத்தா, ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா லைஃப்ல இப்ப நடக்க போது. நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு தேடி வரப்போகுது ராஜா, இதை விட்டுற வேண்டாம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டே குருமுரளி என்றால் காஞ்சி மகாபரியவா குருவழி. குருவை நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிஸ் நண்பர்களே. இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் தை மாத பலன். எல்லாருமே தை மாசம் வந்தாவே அனைவருமே ஜாதகத்தை எடுத்து பார்க்கக்கூடிய ஒரே மாசம் தை மாசம் மட்டும்தாங்க. அனைவருக்குமே குரு சுக்கிரன் ஜோதிட அனைவருக்குமே பார்க்கறவங்க அனைவருக்குமே தை பொங்கல் நல் வாழ்த்துக்கள். எல்லாருமே பொங்கல் பண்டிகை ரொம்ப சிறப்பா அவங்க சொந்த ஊர்ல போய் கொண்டாடுங்க. நல்லா சிறப்பாக இருக்கட்டும். இந்த மாசத்துல அவருடைய விசேஷம் என்ன? சுபகாரியத்துக்கு உகந்த மாசம் தான் இந்த தை மாசம். நல்ல காரியத்துக்கு மட்டும் இந்த மாசம் தொடங்குங்க. எல்லாமே வெற்றியா முடியக்கூடிய மாசம் தை மாசங்க. இறைவனுக்கு சூரிய பகவான் நல்ல மகர ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடியதான் இந்த தை மாசங்கிறாங்க. இந்த மாசத்துல ஒரே விசேஷம் தான். தைப்பொங்கல் 1 தை மாசம் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி மாட்டு பொங்கல், அடுத்து உழவர் திருநாள் ரொம்ப விசேஷமா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான ஒரு விசேஷம் இருக்கு. என்ன? தை அமாவாசை. இறந்தவங்களுக்கு யாரெல்லாம் திதி கொடுக்காம இருக்காங்களோ அவங்க அனைவருக்குமே இந்த தை அமாவாசை கொடுத்தா பயங்கரமான ஒரு புண்ணியம் கிடைக்கும். அனைவருமே உங்களுடைய இறந்தவங்க நினைத்து இந்த தை அமாவாசையை கொண்டாடுறது ரொம்ப விசேஷமா இருக்கும். இப்ப 12 ராசிக்கும் ஏன் இந்த மாசம் தை மாசம் எல்லாருமே வீடியோ கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா குரு சுக்கிரன் ஜோதிட கண்டிப்பா பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்தது குரு சுக்கிரன் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது எல்லாமே எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப 12 ராசிக்கும் தை மாசத்துல 4 கிரகம் பயிற்சி ஆகுங்க. 1 சூரியன், நீங்க தலைமை பொறுப்பு போனா சூரிய பகவானுடைய தொடர்பு வேணும். அடுத்து செவ்வாய், வீடு, வண்டி, வாகனம், சொத்து, ஒரு தைரியமான குணம் செவ்வாய் வேணும். புதன், அறிவு, ஞானம், புத்தி, எல்லா கிரகம் வேணும். அந்த புதனுடைய தொடர்பு வேணும். அடுத்து சுக்கிரன், ஆசை இல்லாத மனிதன் கிடையாது. கணவன் மனைவி ஒற்றுமை, ஆடம்பர சொகுசுக்கார சொகுசுமங்கலம் எல்லாமே வேணும்னா அந்த சுக்கிரபகவான் வேணும். எல்லா கிரகமும் ஒண்ணு கூடி கால சக்கரத்துக்கு 10ஆம் இடத்துல பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவ ஸ்தானத்துல எல்லா கிரகம் ஒண்ணு கூடி பயங்கரமா இருக்கு. இதுல யாருக்காச்சும் இந்த 4 கிரகத்துல ஒரு கிரகம் யோகமா இருந்து அந்த தசாபதி நடந்துட்டா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை வாப்பீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய 4வது ராசி தான் அந்த கடகராசி. எப்போதுமே சரி, நல்ல உழைக்கக்கூடிய திறமை கொண்ட ஒரே ராசினா கடகராசி தாங்க. இரக்க குணம் கடகராசி கிட்ட நிறைய இருக்கும். தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே ராசினா கடகராசி மட்டும்தான். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே நம்ம கடகராசி கிட்ட கண்டிப்பா 100க்கு 100% சொல்லலாம். ஒருத்தருக்கு நம்பி வந்தா உதவி பண்ணக்கூடிய முதல் குணம் இந்த கடகராசி கிட்ட மட்டும்தான் இருக்கும். வேற எந்த ராசிலையும் நீங்க பார்க்க முடியாது. இந்த ராசியில பிறந்துட்டா உதவினா ஃபர்ஸ்ட் செய்யக்கூடிய முதல் குணம் கொண்ட ஒரே ராசி கடகராசி தான். அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தை பிறந்தால் வழி பிறக்க போகுதுங்க கடகராசிக்கு. எவ்வளவு ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, ஓப்பனா சொல்றேன், எவ்வளவு ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, அந்த கஷ்டத்தை தூக்கி வீச போறாங்க கடகராசிக்காரங்க. யாருமே கர்மா இல்லாம அந்த கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க. நம்ம எல்லாருமே கர்மாவுல பிறந்திருப்போம். உங்களுக்கு எந்த கிரகத்துடைய திசாபுத்தி இப்ப நடக்குது, நீங்க எந்த கர்மால பிறந்தீங்க, ஜாதகத்தை எடுத்து தை மாசம் எல்லாருமே செக் பண்ணிக்கங்க.
ஏன்னா இது முக்கியமான தருணம். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி கண்டிப்பா சேனலை பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடகராசி என்பர்கள். ஏன்னா உங்களுக்கு நிறைய லைஃப்ல நிறைய ஒரு மாற்றம் வருது. எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா தை மாசத்துல எல்லா கிரகம் உங்களை பார்ப்பதனால் இது மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும். இதை கடைசி முடி வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் இருக்கு தை மாசத்துல. இப்ப கிரகம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ராசில இருந்து 2ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் 4 கிரகம் ஒரே இடத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா ராகு தான். 9ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. உங்களுக்கு 12ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான். இதுல எந்த கிரகம் இந்த மாசத்துல மாறாது. தை மாசத்துல எல்லா கிரகம் அங்கேதான் இருக்கும். எல்லா கிரகம் உங்களுடைய ராசி அதிபதியுடைய சாரத்துல நிற்கும். சந்திரனுடைய கால்கள் நின்று உங்க ராசியை எல்லா கிரகமும் பார்க்கும். நான் இங்க கெட்டதுக்கு சொல்றதுக்கே நான் வரமாட்டேன். கடகராசிக்கு எல்லாமே நல்லது மட்டும்தான் நடக்க போகுது. நிறைய நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வரப்போகுது ராஜா. எது வந்தாலும் பயப்படாதீங்க. எப்படி எது வந்தாலும் பயப்படாதீங்க. எல்லாமே ஜெயம்தான் உங்களுக்கு. இப்படி எல்லாமே உங்க பக்கம் வெற்றி தான். தோல்விங்கிற விஷயம் உங்க லைஃப்ல இனிமே கிடையாது. நல்ல ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல வரப்போகுது. கடகராசியில பிறந்த அனைவருக்கும் சொல்றேன், பயங்கரமான ஒரு வெற்றி இருக்குது. தைரியமா இறங்குங்க எது வந்தாலும் சரி. ஏன்னா இதுக்கு முன்னாடி கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள், சங்கடங்கள் எல்லாமே இருந்துச்சான்னு கேட்டா தலையை ஆட்டுவாங்க. ஆமாங்க. நிறைய பேருக்கு திருமண தடை வந்துச்சு, வேலை உத்தியோக தடை வந்துச்சு, 20 கம்பெனிக்கு அப்ரேஷன் கொடுத்துருக்காங்க கடகராசிக்காரங்க. ஆனா இன்னும் வேலை கிடைக்கல. தனியார் நிறுவனமோ கவர்மெண்டோ எதுலையும் சரி எல்லாமே தாமதம் ஆகிட்டு இருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்களையும் சரி, கணவனை வாழ்க்கையும் சரி, திருமண வாழ்க்கையும் சரி, தொழில் உத்தியோகம் சரி, சரியான ஒரு அனுகூலம். இப்ப புதன் வேற வக்கரமா இருந்தாரா, நரம்பு, தோல், நம்முடைய கால், பயிர் சம்மந்த தொந்தரவு ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு தடங்களை இதுக்கு முன்னாடி கொடுத்தாரன்னு கேட்டு பாருங்க கடகராசி. ஆமாம்பாங்க. இப்ப எல்லாமே ஒண்ணு கூடி உங்க ராசியை பாக்குது. அதனாலதான் நம்ம இங்க கெட்டது சொல்ல முடியல. நிறைய நல்லது இருக்குங்க, செம்மையா இருக்கு. லைஃப்ல பயங்கரமான வெற்றி தான். இனிமே தோல்விங்கிற விஷயம் நீங்க உங்களுக்கு சொல்லவே கூடாது. நல்ல ஒரு மாற்றம், எதிர்காலம் செம்மையா இருக்கு. பாத்துங்க. முதல் பலன் என்ன சொல்லுங்க தெரியுமா? திருமணம் நடக்காதவங்க திருமணம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். தை மாசத்துல கடகராசிக்காரங்க நிறைய பேர் திருமணம், நீங்க திருமணம் பண்ற ஆள்லாம் கேட்டு பாருங்க, கண்டிப்பா கடகராசியா இருப்பாங்க. காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே இருக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எப்படிப்பட்ட வழக்குகள் இருந்தாலும் சரி, அது உங்க பக்கம் இப்ப தீர்ப்பு எழுதப்படுகிறது. எந்த வழக்கா இருக்கட்டும், நீங்க ஜெயிக்க போறீங்க கடகராசிக்காரங்க. அரசாங்கமே உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா நிற்கும். இப்ப படிப்பு கல்வியில அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுற கண்டிப்பா எழுதுங்க. கண்டிப்பா குடும்பத்துல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அரசாங்க வேலை தேடி வரும். வெளிநாட்டுல வேலை பார்க்குற அனைவருக்கும் சொல்றேன், பயங்கரமான ப்ரொமோஷன் இருக்கிற ராஜா விட்டுறக்கூடாது. எல்லா கிரகம் ஒண்ணு கூடி இங்க பார்த்து வேலைக்குள்ள கிரகம் 12ஆம் இடத்துல இருக்கிறனால ப்ரமோஷன், பட்டமோ பதவியோ புகழோ அந்தஸ்தோ வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறக்கூடிய அமைப்பு எல்லாத்துக்குமே கடகராசிக்கு பர்ஃபெக்டா சூப்பரா செம்மையா வேலை செய்யும். கெட்டது இல்லை, நல்லது உங்க பக்கம் தேடி வருது. இதை எடுத்துக்க நீங்க ரெடியா? யாரு? கடகராசிக்காரங்க கண்டிப்பா எடுக்க போறாங்க. வாழ்க்கையில ஒரு தரமான சம்பவம் உங்க லைஃப்ல நடக்க போது. பாத்துக்க, பயப்படாம இறங்குங்க. அதே மாதிரி பாருங்க, தொழில் புதுசா பண்ணணும் ஆரம்பிக்கணும்னு பிளான் இருந்தா இனிமே சனிபான் வக்ர நிவர்த்தியாடு தூக்கி வச்சு அட்டிங்க. செம்ம யோகம். தொழில்ஸ்தான அதிபதி செவ்வாய் உச்சத்துல. வீடா இடமா தொழிலா இதுல ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க பண்ணிடணும். நல்லா தெரிஞ்சுக்கணும். வீடா இடமா பூமியா சொத்தா ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா லைஃப்ல இப்ப நடக்க போது. நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு தேடி வரப்போகுது ராஜா. இதை விட்டுற வேண்டாம். நல்ல ஒரு அனுகூலமா கண்டிப்பா தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும். நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். நிறைய பேர் மாமனார் சொத்து, மாமியார் சொத்து, யாராச்சும் உங்களுக்கு பூர்வீக சொத்தோ இடத்துல கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருந்தால் உங்க பக்கம் இப்ப தீர்ப்பு எழுதப்படும். இந்த தை மாசம் எதுவரை நீங்க மூவ் பண்ணிக்கங்க. எந்த வழக்கா இருந்தாலும் இப்ப இழுத்து போட்டு நீங்களா வாண்டடா கூப்பிட்டு இப்ப உள்ள போங்க. கண்டிப்பா உங்க பக்கம் தீர்ப்பு. கடகராசி பக்காவா இருக்குங்க. எல்லா கலைத்துறையும் சூப்பரா இருக்கும். மெயினா உணவுத்துறை, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிசினஸ், மருத்துவத்துறை எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை. உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்துட்டு நிறைய பேர் எத்தனை பேர் நீங்க லாட்ரி யோகம் எடுத்தாலும் உங்களுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும். நல்ல யோகம் மட்டும்தான் வேலை செய்யும். இங்க கெட்ட யோகம் வேலை செய்யாது. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க. வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். பார்த்துங்க. உடம்பு ஆரோக்கியத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. மருத்துவ சொல்ல நிறைய பண்ணிட்டீங்க, இனிமே பண்ண மாட்டீங்க. உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். எந்த பேங்க்ல போய் நீங்க கடன் கேட்டாலும் சரி, கடன் உதவி சூப்பரா உடனே கிடைக்கும். கடகராசி கண்டிப்பா இருக்குது. எல்லா பேங்க்ல போய் கேட்டாலும் சரி, உடனே
உங்களுக்கு சாங்ஷன் ஆகக்கூடிய அமைப்பு பக்காவா இருக்கு. கடகராசியை பொறுத்தவரை கெட்டது இல்லை, நிறைய நல்ல விஷயம் காத்திருக்கு. நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம் மூலம் இதுக்கு மாதிரி ரொம்ப தடங்கள் வச்சு இனிமேல் நல்ல ஒரு அனுகூலம், அவங்களால நிறைய சப்போர்ட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க, பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. நான் கடகராசி எதுவும் பாருங்க, ஏதாச்சும் ஒரு கெட்ட பல் சொல்லனா கண்டிப்பா கிடையாது. நீங்க செக் பண்ற வழியது உங்க ஜாதகத்தை செக் பண்ணுங்க. தை மாசம் எல்லாருமே ஜாதகம் எடுத்து பாருங்க. இந்த 4 கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் திசாபதி நடக்குதா, இதை மட்டும் பாத்துக்குங்க. நல்ல கிரகம் திசை நடந்துட்டா இப்ப எல்லாமே நல்லதா மட்டும்தான் வரும், கெட்டதே வராது, பாத்துக்குங்க. இப்ப நட்சத்திர பலன்குள்ள போவோம். முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். பொறுமையான குணமும், அமைதியான குணமும், அனுசரிச்சு போற குணமும், தன்மையான குணமும், ஒழுக்கமான குணமும், நேர்மையான குணமும், இதுலயுமே ஒரு பயங்கரமா திறமையான குணமும் இந்த புனர்பூச நட்சத்திரம் பிறந்தா பயங்கரமா இருக்கும். இனிமேதான் லைஃப்ல எல்லாமே மாற்றமா வருது. புனர்பூச நட்சத்திரம் பிறந்தது எதை எடுத்தாலும் சரி, இனிமே உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம், லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய யோகம் தேடி வருது. வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, தொழிலோ, உத்தியோகமோ எல்லாமே சூப்பரா இருக்குங்க, கெட்டே வராது. இப்ப படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, வேலை உத்தியோகம் கிடைக்காம, மருத்துவ செலவு, வரைய செலவு, ஒரு குழப்பம், தாய் தந்தை, குடும்ப ஆரோக்கியம், நிறைய தடங்களை பார்த்தது யாரும் இந்த புனர்பூசம் தான். இனிமே எந்த ஒரு கெட்டது வராது, நிறைய நல்ல விஷயம் காத்திருக்கு. பார்த்து படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், தொழில், உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய அந்த புனர்பூசத்துக்கு செம்மையா இருக்கு. பார்த்துக்கு அடுத்து பூசணத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு திறமையான குணம் இருக்கும், கடுமையா உழைப்பாங்க. 24 மணி உழைக்க சொன்னாலும் நான் ரெடி. பூசத்துல பிறந்தவங்க இனிமேதான் லைஃப்ல வாழ போறீங்க. ஏன்னா சனிபான் இப்பதான் வக்ர நிவர்த்தி. இனிமே கெட்டதை மட்டும் யோசிக்காது. ஏன்னா தயவு கெட்டதை யோசிச்சுதான் நீங்க கெட்ட விஷயத்தையே போறீங்க. இனிமே நல்லதா மட்டும் யோசிங்க. கண்டிப்பா வீட்டுல சுபகாரியம், சுப செலவு, வீடு, இடம், பூமி, வண்டி, சொத்து வாங்கக்கூடிய யோகம், கடன் பிரச்சனை எல்லாம் பேஸ் பண்ணக்கூடிய யோகம், வேலை ஒரு மாற்றம், தொழில ஒரு மாற்றம் எல்லாமே தேடி வருது. யாரு? இந்த பூசத்துல பிறந்த நட்சத்திரம், பூச நட்சத்திரம் பிறந்தவங்க இனிமே எது வந்தாலும் சரி எல்லாமே ஜெயிக்கக்கூடிய யோகம் உங்க பக்கம் தேடி வரும். இனிமே பல வெற்றிகள் உங்க பக்கம் உண்டு. பாருங்க, அரசியல், அரசாங்கம், படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம் நிறைய ஒரு மாற்றம் வரும். ரொம்ப சங்கடத்துக்கு உள்ளாயிட்டீங்க. ஏன்னா சனி வக்ரமா இருந்தார். ஜூன் மாசத்துல இருந்து போட்டு புளிஞ்சு விட்டாரு உங்களை. இனிமேதான் நல்ல நேரமே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது, பாத்துங்க. அடுத்து ஆயிலி நட்சத்திரத்துல பிறந்தவங்க. ஆயிலிங்கிறது பொதுவாகவே இந்த புதனுடைய நட்சத்திரங்க, பயங்கரமான புத்திசாலி குணம் இருக்கும். என்ன ஒரு ஸ்டெடியா ஒரு முடிவு எடுக்க முடியாது, ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க. இனிமே குழப்பத்தை தூக்கி போட்டுருங்க, நல்ல சிந்தனைக்குள்ள வாங்க. இனிமே பாருங்க, படிப்பு, கல்வித்துறை, இசைத்துறை, கலைத்துறை, தொழில ஒரு மாற்றம், உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே சூப்பரா இருக்கு. யாரு? ஆயில் நேரத்துல பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு காலத்தை வாழ போறீங்க. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, தொழில ஒரு மாற்றம் வாங்குறது, படிப்புல ஒரு மாற்றம் வாங்குறது எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆயில் நேரத்துல பிறந்தவங்க எல்லாமே நல்லது மட்டும்தான் நடக்கும். இனிமே கெட்டது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு, பார்த்துக்குங்க. எடுத்த காரியம் எல்லாமே சூப்பரா இருக்கும். எப்படி? எடுத்த காரியம் எல்லாமே சூப்பரா இருக்கும். படிப்புகள் நல்லா இருக்கும், தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும். இனிமே எல்லாமே வெற்றியா மட்டும்தான் வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லா கிரகமும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்துச்சு. எதிரி, பகை, கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனையா பார்த்தீங்கன்னா பிரச்சனையே பார்க்க மாட்டீங்க. சூப்பரான யோகம் வரும். படிப்பு, கல்வி, ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல விளாபம் எல்லாத்துக்கும் கணவன் ஒற்றுமை எல்லாமே சூப்பராக இருக்கும். திடீர் லாட்ரி யோகம் எல்லாமே தேடி வரும். பார்த்து வரக்கூடிய தை மாத பலன் கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.